எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக தான் வரும். 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா 500 யூனிட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீயாக வந்துடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு 3 ரேட்டில் வரும். 100லேருந்து 200, 200லேருந்து 400, அப்புறம் 500 வரைக்கும் ஒரு ரேட்டில் வரும். 500க்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கும் அதுவும் ப்ரைஸ்லேயே வந்துடும். ஸோ இதனால் வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த உள்ள ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹையாகவே இருக்கும். 600க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த யூனிட்டை நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்கள் 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்ணியே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வருது அப்படின்னா நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த இன்ஜினியர் அந்த ஃபீல்டு அந்த அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணணும். அதை வந்து நீங்கள் நெட்டில் பாருங்கள். இல்லைன்னா தெரிஞ்சுன்னா நீங்களே அதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. மீட்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகலைன்னா எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு வீட்டில் ஒயர் லைன் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் நண்பன். Thank you.